எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். நெல்லையில் உள்ள பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோயில் ஆணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த ஆணி திருவிழாவானது எத்தனை நாட்கள் நடைபெறவிருக்கின்றன? என்ன நிகழ்வுகள் அடுத்தடுத்து? தமிழகத்துல பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள்ல ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோவிலுடைய ஆணி திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கிறது. இந்த திருவிழா 10 நாட்கள் திருவிழா. அதாவது நெல்லையப்பர் கோவில்ல நடைபெறக்கூடிய இந்த பெரிய திருவிழாக்கள்ல மிக பிரசித்தி பெற்ற திருவிழாவானது இந்த ஆணி திருவிழா. இந்த திருவிழாவுடைய சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தின் போது ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட, அதாவது சுமார் 450 டன் எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உட்பட 5 தேர்கள் நெல்லை ரதவீதிகள்ல வலம் வரும். அந்த திருவிழா தான் இந்த பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றானது. அந்த திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கிறது. அதிகாலை கோவில்ல 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பூங்கோயில் சப்பரத்துல எழுந்தருளி கோவில் உட்பிரகாரத்துல வீதி உலா கோவில் கொடிமரத்திற்கு அருகே அம்பாள் சுவாமியை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றமானது நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த வேத மந்திரங்கள் முழங்க அந்த மகா தீபாராதனையே நடந்து வருகிறது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலையில சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி சிறப்பு வீதி உலா நடைபெறும். தொடர்ந்து காலையில சுவாமிக்கு அபிஷேகமும் அதே போல காலையிலும் வீதி உலாவும் நடைபெறும். இந்த திருவிழாவிற்கான பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு நெல்லை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாநகர காவல்துறை சார்பில் போக்குவரத்து மாற்றம், அதாவது நெல்லை ரதவீதிகளுக்குள்ள போக்குவரத்து அனுமதிக்காமல் ரதவீதியை சுற்றி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.